வணக்க நேயர்களே, இன்று அக்ஷயன் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்று ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். இன்று முதல் பதிவாக லக்கணங்களை பற்றி பார்ப்போம். அதில் முதல் லக்கணமாக மேச லக்கணத்தை பற்றி பார்ப்போம். இது மேச ராசிக்கும் ஒரு 30% பொருந்தும். மேச லக்கணம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் வீடு செவ்வாயின் ஆண் வீடு, நெருப்பு வீடு. அதால வேகம், செயல்திறன், இதற்கும் துணிந்த மனோபாவங்கள் எல்லாம் இருக்கும். முதல் செயல், அப்புறம்தான் சிந்தனை. எதையுமே யோசிக்காம செய்திருவினும், அப்புறம்தான் யோசிப்பினும். பொறுப்புக்கு தகுதியானவர்கள். வேகம், கோபம், துடுக்குத்தனம் இயற்கையாகவே இருக்கும். எப்போவுமே தலைமை பதவியிலான் இருக்கணும் நினைப்பினும். இன்னொருத்தருக்கு கீழே இருக்கிறது கொஞ்சம் சரி வராது இவர்களுக்கு. அதிக கோபம், முரட்டுத்தனம் தான் இவர்கள பின்னடைவுக்கும் காரணமாக இருக்கும். அதால் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும். லக்னாதிபதியே இவர்களுக்கு அட்டமாதிபதியாகவும் பாரபடியா வெளிநாடு, வெளியூரில் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் இருக்குது. உள்ளூரில் விட. அதே நேரம் நீங்கள் எடுக்கும் சில சின்ன தவறான முடிவால் வாழ்நாள் பூரா பெரிய ஒரு பிரச்சனைகளை, சிக்கல்களை சந்திக்க வேண்டி நேரிடும். அதே நேரம் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போய் திடீரென்று கீழே வந்துடுவீங்க. பிறகு கஷ்டப்பட்டு மிகப்பெரிய உயரத்துக்கு போய் திடீரென்று கீழே வந்துடுவீங்க. அப்படி லைஃப் மாறி மாறி உயரமும் வீழ்ச்சியும் என்று தான் இருக்கும். அதே நேரம் திருமணத்துக்கு பின் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. மேச லக்னத்துக்கு எதிரிகள் என்றால் பக்கத்தில் சிரித்தபடி கூடிய நண்பர்களாகத்தான் இருப்பார்கள், வேறு யாரும் இல்லை. பக்கத்தில் சிரித்தபடி இருக்கிற நண்பர்களான் உங்களுக்கு எதிரி. அதால் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் அப்போ நண்பர்களுடன். மேசலக்கணக்காரர்கள் கொஞ்சம் புகழ்ச்சிக்கு மயங்கிற ஒரு குணம் இருக்கும். ஒருத்தர் அனாவசியமாக புகழும் போதே நாங்கள் கவனமாக இருக்கணும். இவர்கள் அம்மா மேலே அதிகமான பாசம் இருக்கும். அது மாதிரி அம்மாண்ட சப்போர்ட் எப்போவுமே இவர்கள் லைஃப்பில் இருக்கும். அதே நேரம் அம்மாண்ட சொல்லுக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். அதனால் இவர்கள் கடகலக்கணம், கடகராசிக்காரர்களை அவர்கள் அருகில் வச்சு கொள்வது எப்பவுமே சிறப்பு. இவர்கள் பூமி, நீர்நிலைகள் அதில் எப்பவுமே அசுத்தப்படுத்தக்கூடாது. மேசலக்கணக்காரர் சூரிய வழிபாடு, சிவ வழிபாடு சிறப்பு தரும். அதிகாரம் மிக்கவர்களது தொடர்புகள் அவர்களுக்கு இயல்பாகவே ஏற்படும். கோதுமையை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்வதும் இவர்களுக்கு நன்மை கொடுக்கும். அதே நேரம் உங்களது அடையாளம், ஆதாரம், உங்களுடைய முக்கியமான தகவல்களை ஒரு நண்பர்களை நம்பி, பர்சனலோ அதே நேரம் பிஸ்னஸ் சம்பந்தமான இதையுமே நண்பர்களை நம்பி நீங்கள் கொடுக்கக்கூடாது. நீங்களே கையாளணும். அதால் பெரிய ஒரு துரோகத்தை சந்திக்க நேரிடலாம். உங்களோட லைஃப் பார்ட்னர் ரொம்ப அழகானவராக இருப்பார். அதே நேரம் அவர் வந்த பிறகு உங்களோட லைஃப்பில் முன்னேற்றம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் செலவாளியாக இருப்பார். நீங்களும் செலவாளியாகத்தான் இருப்பீர்கள். அதே நேரம் தனமும் சேரும். உங்களுக்கு எதிரி வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான். அதனால் உங்களோட செயல்பாடுகளில் இப்போவும் கவனமாக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு பேர் புகழ் எல்லாம் இயற்கையாகவே கிடைக்கும். அந்தளவு டேலண்ட் இருக்கும். ஆனால் அதே நேரம் அந்த ஒரு கோபம் என்ற இதால் இதெல்லாம் மறைக்கப்படும். குருமார்களின் ஆதரவு கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் தான தர்மங்கள் செய்வீங்க. சிவன் கோயில்களுக்கு நிறைய உதவி செய்வீங்க. வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்காது. வேலையாட்கள்கிட்ட வேலை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதால் தொழிலில் அடிக்கடி சரிவு ஏற்படும். இந்த வேலையாட்களை எப்படி நாங்கள் கையாளணுன்றதை யோசித்து செய்யணும். என்ன சொன்னால், எந்த தொழிலால் உங்களுக்கு லாபமும் முன்னேற்றமும் உண்டோ அந்த தொழிலால் தான் உங்களுக்கு வீழ்ச்சியும் இருக்கும். அதுக்கு பெரிய பங்கு வேலையாட்கள் தான். இப்போ வேலையாட்களை உங்களுக்கு கொஞ்சம் கேண்டில் பண்ண தெரிஞ்சால் உங்களோட பிஸ்னஸில் சக்ஸஸ் தான். உங்களுக்கு சுப விரியங்கள் நிறைய ஏற்படும். அது மாதிரி நீங்கள் உணவில் அடிக்கடி துவரியை சேர்த்துக்கொள்வதும் நன்மை பயக்கும். இது மேசலக்கணக்காரர்களின் பொதுவான ஒரு லைஃப் ஸ்டைல். இப்படி தான் அவர்கள்
ஆல்மோஸ்ட் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தா, மேசலக்கினக்காரர் செவ்வாய்க்கிழமையில் செவ்வரளி கொண்டு முருகப்பெருமான வழிபாடு செய்வது நன்மை பயக்கும். அதே நேரம் பூமி வழிபாடு செய்வது, பூமியை நீங்கள் காலையில் எழுப்பினோன்னே தொட்டு வணங்கினாலே போதும். அதே மாதிரி எண்களில் 9 நாங்கள் எப்படியாவது கார்லேயோ அந்த மாதிரி 9 எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறதோ, நிறங்களில் சிவப்பு வண்ணத்தை சேர்த்துக்கொள்வதோ நன்மை பயக்கும். தொடர்ந்து பயன்படுத்த நன்மை ஏற்படும். உடனே தெரியாது. தீமை குறைந்தாலே பெரிய நன்மை தானே. தொடர்ந்து முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அடுத்த பதிவில் ரிஷப லக்கினம் தொடர்பான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.